ஸ்ரீ காசி காண்டம் 86ஆம் அத்தியாயம். விஸ்வகர்மேசனின் வெளிப்பாடு. அன்னை பார்வதி தேவி கூறினார், காசியிலுள்ள விஸ்வகர்மேஸ்வர லிங்கம் மிகவும் பிரபலமானது. தேவர்களின் பகவானே, அந்த லிங்கத்தின் தோற்றத்தை எனக்கு கூறுங்கள். தேவதேவன் கூறினார், தேவி கேட்பாய். பாவங்களை அளிக்கும் கதையை, விஸ்வகர்மேஷ லிங்கம் எவ்வாறு வெளிப்பட்டது என்பதற்கான அழகான கதையை நான் கூறப்போகிறேன். முன்பு பிரம்மதேவரின் படைப்பாளரின் மற்றொரு உடல் வடிவமான விஸ்வகர்மன் இருந்தார். அவர் குலதெய்வ துவஷ்டரின் மகன். அவர் அனைத்து கலை மற்றும் கைவினைகளிலும் உண்மையில் புத்திசாலி. புனித நூலில் அர்ப்பணிக்கப்பட்ட பிறகு சிறுவன் தனது குருவின் இல்லத்தில் கல்விக்காக வசித்து வந்தான். தனக்கு கிடைத்த சமைத்த அரிசியை கொண்டு அவன் தினசரி உணவை உட்கொண்டான். அவன் தனது குருவுக்கு முறையாக சேவை செய்தான். ஒரு முறை மழை காலம் தொடங்கிய போது அவரது குரு அவரிடம், மழை நம்மை துன்புறுத்தாத இடத்தில் எனக்கு ஒரு குடிசையை உருவாக்கு. அது ஒருபோதும் இடிந்து விழக்கூடாது, பழையதாகவும் பாழடையவும் கூடாது என்றார். குருவின் மனைவி அவரிடம் இவ்வாறு கூறினார், துவஷ்டரின் மைந்தனே, என் கை கால்களுக்கு ஏற்றவாறு எனக்கு ஒரு அங்கியை உருவாக்கு. அது மிகவும் இறுக்கமாகவோ அல்லது மிகவும் தளர்வாகவோ இருக்கலாகாது. அது பருத்தியால் செய்யப்படலாகாது, பட்டையால் செய்யப்பட வேண்டும். அது எப்போதும் பிரகாசமாக இருக்கும் வகையில் கவனமாக செய்யுங்கள். எனக்காக ஒரு இணை பாத அணிகளை செய்து கொடுங்கள். அதை அணிந்தால் என் பாதங்கள் சேற்றிலிருந்து மாசுபடுவதை தவிர்க்கலாம். அதில் தோள்பட்டைகள் இருக்க வேண்டும். நான் ஓடும் போது கூட அது வசதியாக இருக்க வேண்டும். பாத அணிகளை அணிந்திருந்தால் உலர்ந்த தரையில் வேகமாக தண்ணீரில் நடக்க முடியும் என்று ஆசானின் திருமகள் அவளுக்கு கட்டளையிட்டார். ஆசானின் திருமகள் அவனிடம், துவஷ்டரின் மைந்தனே, நீ உனது கரங்களால் எனக்கு ஒரு பொன் காதணிகளை செய்வாய். பெண் குழந்தைகளுக்கு ஏற்ற அழகான பொம்மைகளை எனக்கு கொடு. இவற்றையும் நீயே தந்தத்தால் செய்ய வேண்டும். புத்திசாலியே, சாந்து, பூச்சி போன்ற வீட்டு கருவிகளையும் உருவாக்கு. சிறந்தவனே, சுத்தம் செய்யாமலும் கூட எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கும் கால் கொண்ட நாற்காலிகளை உருவாக்கு. சமையல் பாத்திரங்கள் மற்றும் பானைகளையும் உருவாக்கவும். துவஷ்டரின் மைந்தனே, விரல்கள் எரியாமல் பாத்திரங்கள் சரியாக சமைக்கப்படும் வகையில் எனக்கு சமையல் கலையையும் கற்றுக்கொடு. துவஷ்டரின் மைந்தனே, ஒரே ஒரு மரத்துண்டில் ஒரு ஒற்றை தூண் வீட்டை உருவாக்கு. அதை நான் எங்கு வேண்டுமானாலும் குடை போல வைத்திருக்க முடியும். அந்த இல்லத்தை நீதான் உருவாக்கி தர வேண்டும். அவருடன் படித்தவர்கள், அவரை விட மூத்தவர்கள் அனைவரும் அவரால் ஏதாவது செய்யப்பட வேண்டும் என்று விரும்பினர். மலையின் மகளே, அவன் அனைவருக்கும் அப்படியே ஆகட்டும் என்று உறுதியளித்தான். ஆனால் பயந்தும் கவலையுடனும் ஓடிப்போய் ஒரு காட்டின் நடுவில் நுழைந்தான். அவனால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட எந்த காரியங்களையும் எப்படி செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. எல்லாவற்றையும் செய்வேன் என்று அனைவருக்கும் உறுதியளிப்பதன் மூலம் அவன் தன்னைத்தானே உறுதியாக கையளித்திருக்கிறான். துவஷ்டரின் அந்த மகன் இவ்வாறு சிந்தித்தான், நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எங்கே செல்வேன்? நான் காட்டின் நடுவில் இருக்கிறேன். யார் எனக்கு உதவுவார்கள்? என் புத்தியை வழி நடத்துவார்கள்? நான் யாரிடம் அடைக்கலம் தேடுவது? குருவின், அவரது மனைவியின் அல்லது அவரது குழந்தையின் கட்டளைப்படி ஏதாவது செய்ய முயற்சித்து அதை நிறைவேற்றாத முட்டாள் நிச்சயமாக நரகத்தில் விழுவான். ஒரு மத மாணவனின் ஒரே கடமை குருவிற்கு சேவை செய்வதாகும். அவரது கட்டளையை நிறைவேற்றாமல் நான் எப்படி என் கடமையை நிறைவேற்ற முடியும்? குருக்கள் மற்றும் பெரியவர்கள் ஒப்படைத்த பணிகளை நிறைவேற்றுவதன் மூலம் ஒருவரின் அனைத்து விருப்பங்களையும் உணர முடியும், இல்லையெனில் அல்ல. எனவே அவரது, அதாவது ஆசிரியரின் கட்டளை நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த காட்டில் தங்கி அவர்களின் கட்டளைகளை நான் எவ்வாறு நிறைவேற்ற முடியும்? இங்கே எனக்கு யார் உதவுவார்கள்? நான் பலவீனமானவன், அறிவு குறைபாடு உள்ளவன். ஆசானின் விஷயத்தை விட்டுவிடுங்கள்.
தாழ்ந்த அந்தஸ்துள்ள மற்றொருவரின் விஷயத்திலும் ஒருவர் ஏதாவது ஒன்றை ஒப்புக்கொண்டு அதை நிறைவேற்றவில்லை என்றால் அவர் வீழ்ச்சியடைகிறார். அறியாமை மற்றும் உதவி செய்ய யாரும் இல்லாததால் நான் எப்படி இவற்றையெல்லாம் பயந்து செய்ய போகிறேன்? தவிர்க்க முடியாத விதியே உனக்கு வணக்கம். காட்டின் நடுவே நின்ற துஷ்டன் மைந்தன் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த போது அப்போதுதான் அங்கு வந்திருந்த ஒரு முனிவர் அவரை கண்டார். காட்டில் காணப்பட்ட துறவியை வணங்கிய பிறகு அவர் அவரிடம் கூறினார், மரியாதைக்குரிய ஐயா, தாங்கள் யார்? தாங்கள் என் மனதை மிகவும் மகிழ்வித்துள்ளீர்கள். என் உடல் காய்ச்சலால் வெந்து போயுள்ளது. ஆனால் தங்களை கண்டவுடன் அது பனித்துளிகளின் வழியாக மூழ்கியது போல உடனடியாக குளிர்ந்துவிட்டது. எனது முந்தைய கர்மா ஒரு துறவியின் வடிவத்தை எடுத்து இங்கு வந்ததா? அல்லது தாங்கள் சிவனா? முன்பு வெளிப்பட்ட கருணை கடலா? தாம் யாராக இருந்தாலும் தமக்கு நான் தலை வணங்குகிறேன். குரு, அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் ஒப்படைத்த பணியை நான் எவ்வாறு நிறைவேற்ற முடியும் என்பதை எனக்கு கற்றுக் கொடுங்கள். அதற்கான நடைமுறையை கூறுங்கள். எனக்கு அறிவுசார் உதவி கொடுங்கள். இந்த தனிமைப்படுத்தப்பட்ட இடத்தில் நீங்கள் ஒரு உறவினராக வந்துள்ளீர்கள். காட்டில் மத மாணவனால் இவ்வாறு கேட்டுக்கொள்ளப்பட்டதால் இதயம் நிறைந்த இரக்கத்துடன் துறவி அவருக்கு அதன்படி அறிவுறுத்தினார். வழிகாட்டுதல் கேட்டு ஒருவரை தவறாக வழிநடத்தும் ஒரு அதிகாரியாக அணுகினால் அவர் நிச்சயமாக ஒரு பயங்கரமான நரகத்தில் விழுவார். அனைத்து உயிரினங்களும் அழிக்கப்படும் வரை அங்கேயே இருப்பார். துறவி கூறினார், பிரம்மச்சாரியே, நான் தங்களுக்கு கூறுகிறேன், கேளுங்கள். இது ஏதேனும் மர்மமான விஷயமா? விஸ்வேசரின் ஆசைகளால் பிரம்மதேவர் கூட படைப்பு செயலில் புத்திசாலியாகிவிட்டார். துஷ்டரின் மைந்தனே, காசியில் சர்வ வல்லமையுள்ள சிவனை நீங்கள் சாந்தப்படுத்தினால் உங்கள் பெயர் விஸ்வகர்மன், எல்லா வேலைகளையும் செய்பவர், உண்மையிலேயே அர்த்தமுள்ளதாக இருக்கும். காசியில் விஸ்வேசரின் ஆசைகளுடன் எந்த ஆசையும் அடைய முடியாததாக இருக்காது. அது முக்திக்காக இருந்தாலும் கூட அது எளிதானது, பெறப்பட்டது. அடைய மிகவும் கடினமான மோட்சம். இங்கு மக்கள் தங்கள் உடல்களை துறப்பது எளிது. பிரம்மதேவரால் பொருள்களை படைக்கும் திறன் மற்றும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் படைப்பை பாதுகாக்கும் திறன் பெறப்பட்டது விஸ்வேசரின் மிகுந்த அனுகிரகத்தினால்தான். பையனே, உன் விருப்பங்களை நிறைவேற்ற விரும்பினால் நீ இறுதி முக்தியில் மகிமையால் தலைமை தாங்கப்பட்ட விஸ்வேஸ்வரரின் வசிப்பிடத்திற்கு செல்வாய். உண்மையில் சம்புமூர்த்தி அனைத்தையும் வழங்குபவர். உபமன்யுவால் மட்டுமே பால் கேட்கப்பட்ட போது அவர் அவருக்கு முழு பார்க்கடலையும் வழங்கினார். ஆனந்த வனத்தில் தங்கி இருப்பவருக்கு ஒவ்வொரு அடியிலும் பக்தி நிறை அடையப்படுகிறது. உண்மையில் சம்புமூர்த்தியின் ஆனந்த கானனத்தில் பெற முடியாதது என்ன? அது யாரால் பெறப்படவில்லை? பெரும் பாவங்கள் குறையும் காசியை யார் நாடமாட்டார்கள்? தெய்வீக நதியின் தொடுதலால் மட்டுமே. கோடிக்கணக்கான யாகங்கள் மூலம் கூட வாரணாசியின் தெருக்களில் நடக்கும்போது ஒவ்வொரு அடியிலும் பெறுவது போல இவ்வளவு பக்தியை பெற முடியாது. பக்தி, செல்வம், அன்பு மற்றும் முக்திக்கான ஆசை இருந்தால் வாரணாசிக்கு செல்லுங்கள். பின்னர் 3 உலகங்களையும் புனிதப்படுத்துபவரிடம் செல்லுங்கள். எல்லாவற்றையும் அருளும் சர்வ விஸ்வேஸ்வரனை காசியில் நாடும்போது நிச்சயமாக மனிதர்கள் அனைத்து ஆசைகளின் பலனையும் அடைவார்கள். துறவியிடம் இவ்வாறு கூறப்பட்டதை கேட்டதும் துறவியின் மகன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். காசியை அடைவதற்கான வழியை அவர் துறவியிடம் கேட்டார். துறவிகளில் சிறந்தவரை, எதுவும் இல்லாத சம்புமூர்த்தியின் ஆனந்த வனம் எங்கே? 3 உலகங்களிலும் சாதகர்கள் கிடைப்பது கடினமாகிவிடுமா? முனிவரே, சொர்க்கத்திலோ அல்லது மரண உலகத்திலோ அல்லது பாலின் வசிப்பிடத்திலோ பேரின்பத்தின் மகிமை இருக்கும் அந்த ஆனந்த வனம் எங்கே? அனைத்து உலகங்களுக்கும் தலைமை தாங்கும் பகவான் விஸ்வேஸ்வரர் பக்தர்கள் அவருடன் ஒத்தவர்களாக மாறும் தாரஞானத்தை, அறிவை வழங்கும் இடம் இது. ஆனந்த வனத்தை கடந்து செல்லும் ஒருவருக்கு ரட்சிப்பின் மகிமை எப்போதும் எளிதாக அணுகக்கூடிய இடம் இது. குறைந்த ஆசைகளை குறித்து என்ன சொல்ல வேண்டும்? தயவு செய்து கூறுங்கள். சம்பு நகரத்திற்கு என்னை யார் அழைத்துச் செல்வார்கள்? நான் எப்படி செல்ல வேண்டும்? நம்பிக்கை நிறைந்த இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த துறவி கூறினார், வாருங்கள், நான் தங்களை அழைத்துச் செல்வேன்.
நானும் அங்கு செல்ல விரும்புகிறேன். மனித பிறவி பெற்ற பிறகு காசியை நாடவில்லை என்றால் மீண்டும் மனித பிறப்பு எங்கே? நல்வாழ்விற்கு காரணமான கர்மங்களின் பந்தத்தை அளிக்கும் காசி எங்கே? காசி எதிர்காலம் மற்றும் முழு வாழ்க்கை காலத்தையும் அணுக முடியாததால் மனித வாழ்க்கை வீணாகிவிட்டால் அனைத்தும் வீணாகிவிடும். எனவே இந்த மிகவும் நிலையற்ற மனித வாழ்க்கையை பலனளிக்கச் செய்வதற்காக நான் காசிக்கு செல்வேன். மாயையை ஒதுக்கி வைத்துவிட்டு வாருங்கள். இதை கேட்டதும் துஷ்டரின் மைந்தன் மிகுந்த கருணை கொண்ட அந்த முனிவருடன் விஸ்வேஸ்வர நகரத்தை அடைந்தான். அவன் மன திருப்தியை மீண்டும் பெற்றான். அவரை காசிக்கு அழைத்து சென்ற பிறகு பாட்னாவில் பிறந்தவரே துறவி எதிர்பாராத விதமாக எங்கோ சென்றார். பின்னர் துஷ்டரின் மைந்தன் இவ்வாறு எண்ணினான், உண்மையில் அது விஸ்வேசர் தானே, அனைவருக்கும் நினைக்கும் எதையும் வழங்குபவர். அவர் தொலைவில் இருந்தாலும் நல்லவர்களின் பாதையில் தொடர்ந்து நிலைத்திருப்பவர்களின் அருகிலேயே இருக்கிறார். 3 விழிகளை கொண்ட இறைவன் யாரையாவது கருணையுடன் நோக்கினால் அவர் தொலைவில் இருந்தாலும் தன்னை நோக்கி மிக அருகில் ஈர்க்கப்படுகிறார். மேலும் அவரே சரியான பாதையை குறித்த அறிவுறுத்தலை வழங்குகிறார். காட்டில் தனிமையான சிறுவனாக பதட்டத்தால் குழப்பமடைந்த மனதுடன் நான் எங்கே இருந்தேன்? எனக்கு முறையாக அறிவுரை கூறி என்னை இங்கு அழைத்து வந்த அந்த துறவி எங்கே? உண்மையில் ஒரு பெரிய வேறுபாடு. இது எதுவுமில்லாத இந்த 3 விழிகளை கொண்ட இறைவனின் விளையாட்டுத்தனமான பொழுதுபோக்கு பெறுவது கடினம். நான் எங்கே இருக்கிறேன்? காசிகா எங்கே? நமக்கிடையே எவ்வளவு பெரிய வித்தியாசம்! முந்தைய பிறவியில் சம்புமூர்த்தியை நான் எங்கும் சாந்தப்படுத்தவில்லை. இது எனது இருப்பு ஒரு உருவகப்படுத்தப்பட்ட இருப்பிலிருந்து ஒரு அனுமானம் என்று நிச்சயமாக அறியப்படுகிறது. இந்த பிறவியிலும் நான் ஒரு பையன் என்பதால் அவர் சாந்தப்படுத்தப்படவில்லை என்பது தெளிவாகிறது. இது நேரடியாக கவனிக்கத்தக்கது. அவருக்கு எப்படி ஆசீர்வதிக்கும் விருப்பம் இருக்கிறது? ஆம், அது தெரியும். ஆசான் மீதான எனது பக்தியே சம்புமூர்த்தியின் சாந்தத்திற்கு காரணம். அதனால்தான் நான் இரக்கமுள்ள விஸ்வேசரால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளேன். அல்லது 3 விழிகளை கொண்ட இறைவன் மற்ற கடவுள்களைப் போல ஒரு குறிப்பிட்ட காரணத்தை சார்ந்தது இல்லை. அவர் ஏழை மனிதனை கூட ஆசீர்வதிக்கிறார். அதற்கான காரணம் இரக்கம் மட்டுமே. அவருக்கு என் மீது இரக்கம் இல்லை என்றால் துறவியுடன் எனக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? அந்த துறவியின் வடிவத்தில் சம்புமூர்த்தியே என்னை இங்கே கொண்டு வந்துள்ளார். தானம் அல்லது யாகங்களை செய்தால் துறவரம் அல்லது விரதங்கள் எதுவும் சம்புமூர்த்தியின் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்க முடியாது. அதற்கு காரணம் அவரது கருணை மட்டுமே. ஸ்ருதிகளில் விதிக்கப்பட்ட பாதையை விட்டு வெளியேறாமல் நல்லவர்களால் கடந்து செல்லப்படும் போது இந்த பகவான் விஸ்வேஸ்வரர் மிகுந்த இரக்கமுள்ளவர். துஷ்டரின் மைந்தனான சம்புமூர்த்தியின் அனுதாபத்தை உண்மையான தூய்மையுடன் வேண்டி ஈசனின் லிங்கத்தை நிறுவி அதை ஒரு நிலையான மனதுடன் வணங்கினார். மாறிவரும் பருவங்களில் பூக்கும் ஏராளமான பூக்களின் தொகுப்பை காட்டில் இருந்து கொண்டு வந்த பிறகு அவர் தினமும் நீராடி ஈசானனை வழிபடுவார். குமிழ் போன்ற வேர்கள் மற்றும் பழங்களை மட்டும் உட்கொண்டு அவர் தன்னை தக்க வைத்து கொண்டார். துஷ்டரின் மைந்தன் லிங்கத்தை சாந்தப்படுத்துவதற்கான 3 ஆண்டுகள் மனதை கழித்த போது கருணையின் களஞ்சியமான இறைவன் அவரிடம் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த லிங்கத்திலிருந்து உருவகப்படுத்தி பவன் கூறினார், துஷ்டரின் மைந்தனே, ஆசானின் பொருட்டு மனதார உழைக்க தீர்மானித்த பையனை, ஒரு வரத்தை தேர்ந்தெடு. உன் நிலையான பக்தியில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசானின் வேண்டுகோளுக்கு இணங்க பொருள்களை செய்யும் திறன் உனக்கு இருக்கும். துஷ்டரின் மைந்தனே, நான் உனக்கு மற்ற வரங்களையும் வழங்குவேன். உன் வழிபாட்டில் நான் திருப்தி அடைகிறேன். மிகவும் பாக்கியவானே, அவற்றை கேட்பாய். அற்புதமான மகிமை கொண்ட இந்த லிங்கத்தின் சக்தியால் இது ஏற்படுகிறது. மற்றொரு பிரம்மதேவரை போல, படைப்பாளரை போல தங்கம் மற்றும் பிற உலோகங்கள், மரம், கற்கள், ரத்தினங்கள், நகைகள், மலர்கள், ஆடைகள், கற்பூரம் மற்றும் பிற வாசனை பொருள்கள், நீர், குமிழ்வேர்கள், பழங்கள், தோல்கள் மற்றும் பொருட்களின் தோல்கள், எல்லாவற்றிலிருந்தும் பொருட்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நீ
அறிவாய். மக்கள் எதில் ஆர்வமாக இருந்தாலும், இல்லங்கள், ஆலயங்கள் போன்றவை மற்றும் விருப்பமான முறை எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவர்களின் முழு திருப்திக்கு ஏற்ப பணியை செய்ய முடியும். பொருள்களை எவ்வாறு உருவாக்குவது, அனைத்து வகையான ஆடைகள் செய்யும் முறை, பருப்பு வகைகளிலிருந்து பல்வேறு வகையான உணவுகள், அனைத்து வகையான நுண்கலைகள், 3 சிம்பொனி போன்றவற்றையும் நீங்கள் அறிவீர்கள். பல்வேறு வகையான இயந்திரங்கள் மற்றும் இசைக்கருவிகள், பல்வேறு வகையான ஆயுதங்கள், செயற்கை குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களின் ஏற்பாடு, கோட்டைகளை கட்டுதல், இவை அனைத்தையும் மற்றவர்களை விட சிறந்த முறையில் எவ்வாறு உருவாக்குவது என்பதை தாங்கள் அறிவீர்கள். எனது வரத்தால் தாங்கள் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெறுவீர்கள். அனைத்து தந்திரங்கள், வித்தைகள் மற்றும் மந்திர கலைகள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அனைத்து பணிகளிலும் புத்திசாலியாக இருப்பீர்கள். உங்கள் அறிவு மிகச் சிறந்ததாக இருக்கும். எனது வரத்தால் அனைவரின் மன விருப்பங்களையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இன்னும் என்ன கூற வேண்டும்? சொர்க்கத்திலோ அல்லது பாடலாவிலோ அல்லது இங்கேயோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட மற்றும் அற்புதமான அனைத்தையும் நீங்கள் அறிவீர்கள். பாவமற்றவரே, உங்கள் பெயர் விஸ்வகர்மன் என்று இருக்கும். ஏனென்றால் எல்லா உலகங்களின் மற்றும் அனைவரின் அனைத்து செயல்களையும் தாங்கள் அறிந்து கொள்வீர்கள். வேறு என்ன வரம் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும்? அதை விரைவாக கேளுங்கள். நீங்கள் லிங்க வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பதால் உங்களுக்கு வழங்க முடியாதது எதுவுமில்லை. லிங்கத்தை வேறு இடங்களில் வழிபடும் சிறந்த மனம் கொண்ட பக்தருக்கு கூட விரும்பியவை வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக காசியில் லிங்கத்தை வழிபடுபவரின் விஷயத்தில் இது மிகவும் முக்கியமானது. காசியில் ஒரு லிங்கம் நிறுவப்பட்டு, காசியில் போற்றப்பட்டு, காசியில் புகழப்பட்டவர் என் வடிவத்திற்கு ஒரு கண்ணாடி. காசியில் லிங்கத்தை வணங்கியதால் நீங்கள் எனது 3 கண்களை கொண்ட வடிவத்தின் பிரகாசமான மற்றும் தெளிவான கண்ணாடி. துவஷ்டரின் மைந்தனே, மத உறுதிமொழிகளை நிறைவேற்றுபவரே, வரத்தை தேர்ந்தெடுங்கள். என்னை ஒதுக்கி வைப்பவன் என் தலைநகரான காசியில் வேறொரு தெய்வத்தை வணங்குகிறான். அவன் ஒரு ஏழை, புத்தி இல்லாதவன், நல்ல விஷயங்களை இழந்தவன், முக்தி இல்லாதவன். அவன் குறைந்த விஷயங்களால் திருப்தி அடைய வேண்டும். எனவே இந்த ஆனந்த வனத்தில் பிரம்மதேவர், விஷ்ணுமூர்த்தி, சந்திரதேவர் மற்றும் தேவேந்திரன் ஆகியோரால் முக்தியை விரும்புபவர்களால் நான் வணங்கப்பட வேண்டும். இங்கே வேறு யாரும் போற்றப்படுவதில்லை. நீ ஆனந்த வனத்திற்கு வந்து என்னை வணங்கியது போல மற்ற புண்ணிய செயல்களை செய்தவர்களும் என்னை வணங்கி அடைந்துள்ளனர். நீ முழுமையாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எனவே அரிதான ஒரு வரத்தை தேர்ந்தெடுத்து அது ஏற்கனவே வழங்கப்பட்டதை அறிந்து கொள்ளுங்கள். பேசுவாய், தாமதிக்காதே. விஸ்வகர்மன் கூறினார். சங்கரரே, இந்த லிங்கம் என்னால் நிறுவப்பட்டிருந்தாலும் நான் என்பதை அறியாமல் அதை சாந்தப்படுத்தி மற்றவர்களும் சிறந்த அறிவை பெறுபவர்களாக இருக்கட்டும். ஐயனே, இன்னொரு விஷயத்திற்கும் நான் தங்களிடம் கேட்கப்பட வேண்டும். அதை தாங்கள் வழங்குவீர்கள். உங்கள் மரியாதைக்குரிய பிரபு எப்போது உங்கள் அரண்மனையை கட்டச் செய்வார்? தேவதேவன் கூறினார். நீங்கள் கூறியது அப்படியே இருக்கட்டும். உங்கள் லிங்கத்தை வணங்குபவர்கள் சிறந்த அறிவை பெறுபவர்களாகவும் நல்ல அறிவை பெற்றவர்களாகவும் மாறுவார்கள். முக்தியின் செயல்பாட்டில் விதியின் வரத்தால் திவோதாசர் அரசரானதும் என் வேண்டுகோளின் பேரில் அவர் உங்களை என் அரண்மனையை கட்டச் செய்வார். காசி அந்த மன்னனால் புதுப்பிக்கப்பட்டு காலனித்துவப்படுத்தப்பட்டுள்ளார். கணேசரின் மாயையின் காரணமாக அவர் ராஜ்யத்தின் மீது வெறுப்படைவார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆலோசனையின் பெயரில் அவர் என்னிடம் அடைக்கலம் தேடுவார். நிலையற்றதாக இருக்கும் அரச சுகத்தின் மகிமையை கைவிட்டு அவர் இங்கே முக்தியின் மகிமையை அடைவார். விஸ்வகர்மனே, மேலே செல்லுங்கள். குருவின் கட்டளையை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் தங்கள் குருக்களுக்கு பக்தியுடன் சேவை செய்பவர்கள் என் பக்தர்கள். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. தங்கள் குருவை அவமதிப்பவர்கள் என்னால் அவமதிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள். எனவே குருவால் அறிவுறுத்தப்பட்டதை செய்யுங்கள். அதுவே உங்கள் விருப்பமாக இருக்க வேண்டும். அதன் பின்னர் தாம் என்னுடன் உடன் வருவீராக.
தேவர்களுக்கு நன்மை பயக்கும் செயல்களை செய்யும் ஒரு புனிதமான ஆன்மாவை தாம் இறுதியாக முக்தி அடையும் வரை இங்கே தமது லிங்கத்தில் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுபவனாக நான் என்றென்றும் நிலைத்திருப்பேன். இரட்சிப்பின் மகிமை இந்த லிங்கத்தின் பக்தர்களிடமிருந்து வெகு தொலைவில் இல்லை. அங்கரேசத்தின் வடக்கே உள்ள தமது லிங்கத்தை வணங்குபவர்கள் ஒவ்வொரு அடியிலும் தங்கள் ஆசைகள் நிறைவேறும். இவ்வாறு கூறிவிட்டு இறைவன் மறைந்து விட்டார். துஷ்டரின் மைந்தன் தன் குருவிடம் திரும்பிச் சென்றான். குரு விரும்பிய பலவற்றை செய்த பிறகு அவன் தன் இல்லத்திற்கு திரும்பினான். தன் இல்லத்திலும் தன் செயல்களால் தன் பெற்றோரை திருப்திப்படுத்தினான். அவர்கள் அறிவித்தபடி அவர்களின் கட்டளைகளை முறையாக நிறைவேற்றிய பின்னர் அவன் காசியிடம் திரும்பி வந்தான். துஷ்டரின் மைந்தன் தனது சொந்த லிங்கத்தை சாந்தப்படுத்துவதில் ஆர்வத்துடன் பற்றுடன் இருக்கிறான். அந்த விவேகமுள்ள பக்தன் இன்று வரை காசியை விட்டு விலகுவதில்லை. அனைத்து தேவர்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் செயல்களை அவன் தொடர்ந்து செய்து வருகிறான். ஈஸ்வரனார் கூறினார், தேவியே, மலைகளின் இறைவனின் மகளே, காசியில் உள்ள அனைத்து லிங்கங்களும் முக்தியை ஏற்படுத்துவதில் திறம்பட செயல்பட்டவை. உன்னால் குறிப்பாக கேட்கப்பட்டவை நான் உனக்கு விவரித்துள்ளேன். அவை ஓங்காரர் என்ற லிங்கம், பகவான் திரிவிஷ்டபர், மகாதேவர், கிருத்திவாசர்கள், ரத்னேசர், சந்திரர், கேதாரர், தர்மேசர், வீரேஸ்வரர், காமேசர், விஸ்வகர்மேசர் மற்றும் மணிகர்ணேஸ்வரர். அவிமுக்தர் என்ற எனது வணக்கத்திற்குரியவர். பின்னர் தேவியே, என் பெயரை கொண்டவர், அதாவது பிரபஞ்சத்தில் நன்கு அறியப்பட்டவர் மற்றும் முழு பிரபஞ்சத்திற்கும் மகிழ்ச்சியை அளிப்பவர். அவிமுக்தரை அடைந்த பிறகு விஸ்வேஸ்வரர் யாராலும் வழிபடப்பட்டால் அவர் நூற்றுக்கணக்கான கோடி கல்பங்களில் மீண்டும் பிறக்க மாட்டார். நன்கு கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களின் எதிகள், பிச்சைக்காரர்கள் 8 மாதங்களுக்கு சுதந்திரமாக நடமாட அனுமதிக்கப்படுகிறார்கள். 1 வருடம் முழுவதும் ஒரு இடத்தில் தங்குவது அவர்களுக்கு விரும்பத்தகாதது. ஆனால் 4 மாதங்கள் மட்டுமே கட்டாயமாகும். அபிமுக்தத்தில் நுழைந்தவர்களுக்கு சுதந்திர இயக்கம் சரியானதல்ல. இங்கே முக்தி சந்தேகத்திற்கிடமின்றி உள்ளது. எனவே காசிகாவை கைவிடலாகாது. ஒருவர் ஆனந்த வனத்தை கைவிட்டு வேறு ஒரு தவத்தோப்புக்கு செல்லக்கூடாது. ஏனெனில் எனது ஆதரவுடன் தவம், யோகம் மற்றும் முக்தி அனைத்தும் இந்த இடத்திற்கு மட்டுமே சொந்தமானது. அனைத்து உயிரினங்களின் மீதும் கருணை கொண்டு இந்த புனித தலம் என்னால் உருவாக்கப்பட்டது. இந்த புனித தலத்தில் சித்தியை விரும்பும் அனைவரும் அதை நிறைவேற்றுகிறார்கள். ஆனந்த வனத்தை கண்டாலே கடந்த கால மற்றும் நிகழ்காலத்தின் அனைத்து பாவங்களும் தெரிந்தோ தெரியாமலோ அளிக்கப்படுகின்றன. கடுமையான தவங்கள், பெரிய தானங்கள், பெரிய விரதங்கள், அனுஷ்டானங்கள் மற்றும் கட்டுப்பாடுகள், பெரிய யாகங்கள், யோக பயிற்சிகள், வேதாந்த சாஸ்திரங்களை திரும்ப திரும்ப படிப்பது மற்றும் அனைத்து உபனிஷதங்களையும் நாடுவதன் மூலம் மிகுந்த சிரமப்பட்டு எதை பெற்றாலும் அது காசியில் எளிதில் பெறப்படுகிறது. கர்மத்தின் கயிறுகளால் பிணைக்கப்பட்ட பிறகு உயிரினங்கள் விஸ்வேஸ்வரனின் வசிப்பிடத்தில் தங்கள் உடல்களை கைவிடும் வரை அலைகின்றன. தேவியே, காசியில் உள்ள மனிதர் அல்லாத தாழ்ந்த உயிரினங்களுக்கு கூட இறுதியில் யக்னிகள், யாகங்களை செய்பவர்கள் கூட செல்லாத இடத்தை நான் விளையாட்டுத்தனமாக வழங்குகிறேன். இந்த புனித முக்தி தலத்தில் வசிக்கும் அனைத்து உயிரினங்களும் சரியான நேரத்தில் இறந்து மிகப்பெரிய இலக்கை அடைகின்றன. உலக இன்பங்களால் கவரப்பட்ட ஒருவர் கூட, பக்தியில் நாட்டமில்லாதவர் கூட சரியான நேரத்தில் உடலை இங்கேயே துறந்துவிட்டாலும் உலகிற்கு மீண்டும் வரமாட்டார். வாரணாசியில் பிரயாகையில் கிடைக்கும் பலனை விட தேவியே, மாதமான மாசி மாதத்தில் காலையில் புனித நீராடுவதால் கிடைக்கும் பலனை ஒவ்வொரு கணமும் 1 கோடி மடங்கு அதிகமாக பெறுகிறார். இந்த புனித தலத்தின் மகத்துவம் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. உங்கள் மீதுள்ள அன்பினால் ஒரு சில பகுதிகளை மட்டுமே நான் குறிப்பிட்டுள்ளேன். 14 லிங்கங்களின் கதைகளை கேட்பதன் மூலம் ஒரு சிறந்த மனிதன் 14, அதாவது அனைத்து உலகங்களிலும் சிறந்த மரியாதையையும் வழிபாட்டையும் பெறுகிறான். 86ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.